ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ස්වාමින් වහන්සේ යහපත්ය. ஒரு புதிய நாள், புதிய கிருபை. අලුත් දවස අලුත් කරුණාව. 11ஆம் மாதம் 10ஆம் தேதியா இருக்கிறது இன்றைக்கு. 11 වෙනි මාසයේ 10 වෙනි දිනය අද. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். අපි ආඥා කරමු. இரக்கத்தின் நல்ல பிதாவே, ප්‍රේමණීය දු සමිඳුනි இந்த நாளை ஆசீர்வதியுங்க. දවසේ ආශිර්වාද කළමු. பாடி துதிக்கவும் ප්‍රශංසකල ගායනා ஆராதிக்கவும் கிருபை செய்தீர். නමස්කාර කරන කරුණා දක්වා. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் பிரசனத்துல வந்திருக்கிறோம். වහන්සේ වචනේ අභිමුඛ எங்களோடு பேசுங்க. අප සම කතා කරන්න. அடியேனை சிலுவையில் மறைத்துக் கொள்ளுங்க. වහන්සේ ස්වමේ කරව உம்முடைய நாமம் மகிமைப்பட். වහන්සේ නාමයේ මහිමෙත් கேட்கிற எங்களை ஆசீர்வதியுங்க. අප ආශිර්වාද කළමු. அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. ඒ අනුව ජීවිතින් උපකාර කරන්න. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේ නාමයේ යාඥා කරන යහපත් පියාණනි. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆகவே இந்த நாளிலே අද දවසේ என்னுடைய தலைப்பானது මගේ මාතෘකාව නම් பூட்டப்பட்ட கதவுகள். වැසිනු ලැබූ දොරටුව. ஆகவே நாங்கள் வாசிப்போம் யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். යොහන් සුභාරංචි පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදය. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். එවිට ගෝලයෝ නැවත තමුන්ගේ ගෙවල් වලට ගියෝය. එවිට ගෝලයෝ තමුන්ගේ ගෙයට නැවත ගියෝය. 19 கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்ப்பின் மத்தியில் பயத்தினாலும் சுய விருப்பத்தினாலும் மனித ஆளுகையினாலும் தங்கள் இருதய கதவுகளை பூட்டியே செயல்படுகின்றனர். 19 වෙනි පදයේ සතියේ පළමුවෙනි ඒ දවසේ ස්වාමී වූ සවස් වූ කල යුදෙවරුන්ට හයින් දොරවල් වසා තිබෙද්දී ගෝලයෙන් තනුව යේසුස් වහන්සේ ඇවිත් මැද සිට නුඹලට සමාදානය කීසේක. උන්වහන්සේ මෙසේ කිය තමන්ගේ අත් එළදය ඔවුන්ට දැක්වූසේක. கிறிஸ்தவ மக்கள் எதிர்பார்ப்பின் மத்தியிலும் பயத்தினாலும் சுய விருப்பத்தினாலும் மனித ஆளுகையினாலும் தங்கள் இருதய கதவுகளை பூட்டியே செயல்படுகின்றனர். කිතුණුවන් තමන්ගේ කියන්නේ බලාපොරොත්තු අනුව තමන්ගේ කාරණාව ලෙස තමන්ගේ කාරණාව අනුව තමන් කුමද කරන්නේ? ඒ දොරටුව තමන්ව මසාගෙන සිට තිබෙනවා. இருந்தாலும் கிரியை செய்ய தேவனுக்கு தடை இல்லை. නමුත් කරුණු කාරණාවන් කරන්න දෙවියන් වහන්සේට බාධාවක් නොමැත. இன்றைக்கு எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு பயம் உண்டாயிருக்கிறது. අද හැමෝ මිනිසුන් අතර බයක් ඇති වී තිබෙනවා. முதலாவது குறிப்பு என்னென்று சொன்னால் පළමු කරුණ කුමක්ද? பயத்தினாலே பூட்டப்பட்ட கதவு. බයෙන් නිසා වැසිනු ලැබූ දොරටුව. பயத்தினாலே பூட்டப்பட்டிருக்கிறது. බයෙන් නිසා වැසිනු ලැබ තිබෙනවා. அந்த இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දවසේ எத்தனையோ காரியங்களை கண்ட சீசர்கள் மக்கள் උන්වහන්සේ කාලවල කොච්චර කාරණාව දැක ගෝලියන්ගේ දේවල් எல்லாவற்றையும் அவருடைய கிரியையினாலே அற்புதங்களை கண்ட மக்கள் හැම සෙනගම උන්වහන්සේගේ ක්‍රියාවන් කරනකොටගෙන ආස්කම් දුටුවා වූ සෙනග. இயேசுவை அந்த இடத்திலே அவர்கள் ஒரு ஹீரோவா தான் பார்த்தார்கள். යේසුස් වහන්සේව එම ස්ථානයේ වුණ නළුවෙක් වගේ තමයි බැලුවේ. நல்ல அற்புதத்தின் அடையாளத்தை செய்கிற ஒரு தலைவனாய் கண்டார்கள். හොඳ ආස්කම් සලකුණු කරන්නා වූ නායකයන් ඇටියේ වුන් දුටුවේ. ஆனாலும் அங்கே சூழ்நிலை மாறி போனது. නමුත් ඒ ස්ථානයේ වාතාවරණය වෙනස් වුණා. அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள், மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். උන්වහන්සේව කුරුසියට උන් පත් කරා. උන්වහන්සේව කියන්නේ උන්වහන්සේ මැරුණා, භූම දාන කරනු ලැබුවා. எல்லா சூழ்நிலையிலும் மாறி போயிட்டு. හැම වාතාවරණයම වෙනස් වුණා. எல்லா சூழ்நிலைகளையும் மாறின சூழ்நிலையிலே හැම වාතාවරණ වෙනස් වී තිබෙනා වූ තත්ත්වයේ எதிர்பார்த்து நடந்து கொண்ட ஒவ்வொரு காரியங்களும் எதிர்மறையாவே முடிந்து போயிட்டு. බලාපොරොත්තු වුණා වූ හැම දෙයක්ම ඒකට විරුද්ධව තමයි සිදු වුනේ. இன்றைக்கு ஒரு பயமான சூழ்நிலையிலே எல்லாரும் ஒன்று கூடி இருக்கிறார்கள். අද භයානක තත්ත්වයේ තමයි හැමෝම රැස් වී සිටින්නේ. சீசர்கள் கூடி இருந்தார்கள், ගෝලියන් රැස් වී සිටියා. ஆனா கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. නමුත් දොර වසා තිබුණා. பயத்தினாலே
பயத்தினாலே கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. ඔවුන්ගේ බිය නිසා දොර වැසී තිබුණා. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, අද ප්‍රේමවන්ත දේවදරුවනේ இந்த நாட்களிலே අද දවසේ இன்றைக்கு மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. අද මනුෂ්‍යයාට බය වෙන්නා වූ භය උගුල ඇති කරනවා කියලා කියනවා දේ වචන. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். මනුෂ්‍යයාට බය වෙන්නා වූ භය නිසා උගුල ඇති කරනවා. அங்கே உபாகம புத்தகம் வாசிப்போம், 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். ද්විතීය කතාවේ පළවෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. நீதிமொழி 29 25. හිතෝපදේශයේ 29:25. ஒருவர் வாசிங்க. உபாகமம் 1:17. ද්විතීය කතාව 1:17. மனிதனுடைய முகத்துக்கு பயப்பட வேண்டாம். මනුෂ්‍යයන්ගේ මුහුණට බිය නොවන්න. அதே போல நீதிமொழி புத்தகம் சொல்லுகிறது ඒ වගේ හිතෝපදේශ පොතේ කියනවා 29:25. 29:25. 20. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். ஆமென். ආමේන්. அல்லேலூயா. හalleluya. இன்றைக்கு எல்லா இடத்திலும் கூட இருக்கும்போது தைரியமா இருந்த சீசர்கள் අද හැම ස්ථානෙම එක්රැස් වී සිටියා වූ නිර්භීත සිටියා ගෝලයන් எத்தனையோ விஷயங்களை தேவன் அந்த நாட்களில் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். කොච්චර දේවල් ඔවුන්ට ඒ කාලවල උන්වහන්සේ උන්ට උගන්වුවා. அவருடைய வழிகளை கற்றுக் கொடுத்தார். උන්වහන්සේගේ මාර්ගය ගැන நான் போய் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. මම ගොස් බොහෝ දේවල් කරන්න நான் තිබෙනවා. என்னை நானே சிலுவையில் அறையப்பட வேண்டி இருக்கிறது. කුරුසියේ පත් වෙන්න තිබෙනවා. ஒப்பு கொடுக்கப்பட வேண்டி இருக்கிறது. කැප කරන්න තිබෙනවා. ஆகவே நீங்க கலங்காதீங்க, திகையாதீங்க சொல்லி எல்லாம் அவரை தைரியப்படுத்தின வசனங்கள் உண்டு, வார்த்தைகள் உண்டு. தைரியப்படுத்தியும் இருக்கிறார். ඒ නිසා නුඹලා නොකැළඹෙන්න නුඹලා තැති නොගන්න කියලා උන්වහන්සේ ධෛර්යමත් කළා වූ වචන තිබෙනවා. ஆனால் அன்றைக்கு ரோம சட்டங்களினாலே பயந்து ஒடுங்கி நடுங்கி ஒன்றும் செய்ய முடியாதவர்களாய் மாறிவிட்டார். නමුත් රෝම අධිරාජ්‍ය ඔවුන්ගේ නීති රීති නිසා ඔවුන් කිසි දෙයක් කරන්න බැරුව ඔවුන් කියන්නේ තෙරපි වෙලා ඔවුන් කියන්නේ වහල්කමයි වගේ සිටියා. இன்றைக்குள்ள சூழ்நிலைகளிலே இன்றைக்கு பயந்து ஒடுங்கி ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். අද තිබෙනා වූ තත්ත්වයේ වාතාවරණය අනුව කිසිම දෙයක් කරන්න බැරිව තිබෙනවා. எல்லாரும் சூழ்நிலையைத்தான் பார்க்கிறோம். හැමෝම වාතාවරණය තමයි බලන්නේ. ஒன்றும் செய்ய முடியவில்லை. කිසිම දෙයක් කරන්න බැහැ. எல்லாம் பூட்டப்பட்டிருக்குது. හැම දෙයක්ම වශී ලබා. எல்லா சூழ்நிலையை பார்த்து துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. හැම වාතාවරණය බලලා නමස්කාර කරන්න බෑ, ප්‍රශංසා அந்த කරන්න බෑ. முதலாவது கட்டத்திலேயே இருக்கிறோம். ඒ පළමුව පියවරේ සිටින්නේ. முதலாவது நிலையிலேயே இருக்கிறோம். පළමු තත්ත්වයේම සිටින්නේ. முதிர்ச்சி அடைந்தவளாய் மாற முடியல. කියන්නේ වැටීම හිටියේ කෙනෙක් ඇටියට වර්ධනය වෙලා නැහැ. அற்புதத்தை கண்டோம், ආස්කම් දුටුවා, அதிசயத்தை கண்டோம். විශ්මිත දේවල් දුටුවා. அதுக்கு பின்பாக நடக்க வேண்டிய பாதையிலே நடக்க முடியாமல் இருக்கிறோம். ඉන්පසු පසුකල යුතු මාර්ගයේ ගමන් කරන්න නැතුව அடுத்த සිටිනවා. கட்டம் என்ன? ඊළඟ පියවර நம்முடைய விசுவாசத்திற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து நடக்க வேண்டியதா இருக்கிறது. අපේ හැදෙයිලට අපි අපව කැප කළ යා යුතුයි. முதலாவது அற்புதத்தை கண்ட நாம் පළමු ආස්කම දුටුවා நம்முடைய අපි. வாழ்க்கை மாறி இருக்கிறது. අපේ ජීවිත වෙනස් වුණා. அடுத்த கட்டம் என்ன? ඊළඟ පියවර කුමක්ද? எங்களை மக்கள் மத்தியிலே காண்பிக்க வேண்டியவளா இருக்கிறோம். අපව සෙනග ඉදිරි අපි පෙන්눔 කළ යුතුයි. சோதனை மத்தியிலே நாங்கள் எழும்பி நிற்க வேண்டியவளா இருக்கிறோம். පරිශ්‍යා අතර අපි නැගිටි සිටිය යුතුයි. ஆனால் அதற்கு மாறாக நாங்கள் உட்கார்ந்து ஏதோ ஒரு இடத்துல பயந்து நிலைத்திடுமாறு ஒன்றும் செய்ய முடியாமல் எங்களை நாங்களே அடைத்துக் கொண்டவர்களா இருக்கிறோம். නමුත් ඒකේ විරුද්ධත්වයේ අපි කිසිම දෙයක් කරන්න බැරුව අපි අපවම කිසිම දෙයක් කරන්න බැරි තත්ත්වයට තබා තිබෙනවා. ஒன்றும் செய்ய முடியவில்லை. කිසිම දෙයක් කරන්න බෑ. அடுத்த காரியம் என்ன? ඊළඟ කරුණ කුමක්ද இன்னைக்கு නම් நமக்கு பயம் உண்டா இருக்கிற போது අද අපිට භය ඇති වී තිබෙන නිසා தேவனையே தூரப்படுத்திடுவோம். දෙවියන් වහන්සේම දුරස් කරනවා. தேவனை தூரப்படுத்துகிறோம். දෙවියන් වහන්සේව දුරස් කරලා. பயம் தேவனை தூரப்படுத்தும். බය දෙවියන් වහන්සේ දුරස් කරනවා. பயப்படுகிற காரியம் வரும்போது அன்பு தூரப்பட்டு போகும். බය වෙන්නා වූ කාරණාව පැමිණ විට ප්‍රේමය அன்பு ඉවත් குறைஞ்சு වෙනවා. போகுது. ප්‍රේමය අඩු වී இன்னைக்கு යනවා. அது முடியாத கட்டத்துல நாங்கள் எங்களுக்கு ஒரு வட்டத்தை போட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். අද ඒ දේ කරන්න බැරිව අපි අපටම යම්කිසි සීමාවක් දාලා සිටිනවා. மேற்கொண்டு விசுவாச வாழ்க்கையில எங்களை நடத்த முடியாதபடி ஒடுங்கி நடுங்கி போய் உட்கார்ந்து ඒ இருக்கிறோம். ඉහළින් අපි ඇදහිල්ල ජීවිතයේ ඉදිරියට ගමන් කරන්න බැරුව තෙරපි සිටිනවා. காரணம் என்ன? நாங்கள்
அந்த இயேசு இருந்த போதே தேவனுடைய வார்த்தை இருக்கிற போது හේතුව යේසුස් වහන්සේ සිරිසේක්ම වචනේ උන්වහන්සේගේ வசனத்தை සිරිසේක්ම நம்பாதபடி வசனத்தை நம்பாதபடி பெரிய ஒரு தடை கொண்டு வருகிறது. වචනය විශ්වාස කරන්න බැරි තරමට මහත් වූ බාධාවක් තිබෙනවා. சூழ்நிலை என்ன? වාතාවරණය කුමක්ද? அந்த இடத்திலே நாங்கள் சந்திக்கிற பிரச்சனை, එම ස්ථානයේ අපි මුණ அந்த දෙන්නා இடத்திலே நாங்கள் காண்கிற சூழ்நிலை, එම ස්ථානයේ අපි දකින්නා වූ වාතාවරණය சூழ்நிலை பெரிதாய் வருகிறது. වාතාවරණය මහත් විට පැමිණෙනවා. தேவனுடைய வார்த்தை அங்கே அதுக்கு அடையாளம் இல்லாமலே போய் விடுகிறதா. දෙවියන් වහන්සේගේ වචනයට සලකුණක් නොමැතිවම යනවා එතන. கலங்காதையும் திகழாதையும் நான் உங்களோடு கடைசி பரியந்தம் வரைக்கும் கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை නොකැලඹෙන්න තැති නොගන්න මම ලෝකාන්තිම දක්වා නුඹලා සමග සිටීමි කිව්වා වචනය. சீசர்கள் அந்த வார்த்தையை நம்பாமல் போய்விட்டார்கள், ගෝලයන් ඒ වචනේ විශ්වාස කළේ නැහැ. விசுவாசிக்காமல் ඔවුන් போய்விட்டார்கள். විශ්වාස කළේ නැහැ. அடுத்த காரியம் ඊළඟ කරුණ නම් பயம் தேவனை தூரப்படுத்துகிறதா இருக்கிறது. බය දෙවියන් වහන්සේගෙන් දුරස් කරනවා. பயம் தேவனை தூரப்படுத்துது. බය වීම දෙවියන් වහන්සේගෙන් ඈත් அடுத்து பயம் කරනවා. தேவனை மறுதலிக்கிறதா இருக்கிறது. ඉන්පසුව දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරනවා. அங்கே மறுதலிக்கிறவர்களா இருக்கிறாங்க, ප්‍රතික්ෂේප කරන අය නැති වෙනවා. மறுதலித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ප්‍රතික්ෂේප அங்கே කරන අයට ஏசாயா දකිනවා. புத்தகம் 51:12 வாசிப்போம். යෙසායා 59 ஏசாயா புத்தகம் 51:12. යෙසායා 51:12 நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பா இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிறதற்கும் வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? නුඹලා සනසන්නේ මමය. නැසී යන මනුෂ්‍යයන්ට තනමෙන් පහව යනු මනුෂ්‍ය පුත්‍රයාටත් බයවන්නන්ට නුඹේ මැවුම්කාර වූ අහස நானே මමය. நானே මමය. உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ඔබ නුඹලාට சாக සනසන போற மனுஷனுக்கும் මැරී යනව මනුෂ්‍ය அங்கே சீசர்களுடைய நாட்களிலே அங்கே லாசர் மரித்து போனார். ගෝලයන්ගේ කාලවල ලාසරු මිය ගියා. அற்புதத்தை கண்டாங்க, ආස්කම් දුටුවා. இறந்தவனை உயிர்ப்பிக்கிறார். මලවුන්ගේ නැවතුණා. ஆனா இன்றைக்கு எப்படி என்றால் சாக போற மனுஷனுக்கும் புல்லுக்கொப்பா இருக்கிற மனுஷனுக்கும் பயப்படுகிற காரியம் என்ன? අද තිබෙනව තත්ත්වයේ මැරී යනව அங்க මනුෂ්‍ය உயிர்ப்பிக்கிறவர், තනයටට සිටිනවා. அங்கே சொல்லப்படுது உயிர்ப்பிக்கிறவர் நான் தான், ඒ කියන්නේ ප්‍රාණවත් කරන්නේ මමයි. எல்லாவற்றையும் செய்கிறவர் நானே, හැම දෙයක්ම කරන්නේ මමය. எல்லாவற்றுக்கும் மேல் அசிபாரப்படுத்தினவர் நான். හැම එකටම අත්විවරම දමන්නේ මමය. ஆனால் இன்றைக்கு நாம பயந்து போய்தான் இருக்கிறோம். නමුත් අද අපි බය වී තමයි සිටින්නේ. விசுவாசம் இல்லாமல் போன மக்களாய்த்தான் இருக்கிறோம். හැදෙILල නොමැතිව සිටිනව මනුෂ්‍යයාට සිටිනවා. கதவு அடைக்கப்பட்டிருக்கு, දොර වසා තිබෙනවා. துதிக்க முடியல, ஜெபிக்க முடியல. ප්‍රශංසා කරන්න බෑ, යාඥා කරන්න බෑ. இப்பதான் பாடினோம், ஆண்டவரே දැන් තමයි ගායනා කරේ ස්වාමීනි. யோர்தானின் வெள்ளங்கள் எல்லாம் மாறணும். ජෝර්දාන් இவைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். කොපමණ වාතාවරණය අපි ஆனா දකින්න இதே සිටිනවා. பாட்டை பாடிக்கொண்டுதான் இருக்கிறோம். නමුත් මේ ගීතිකාව මේ කුණ ஆனா ගායනා தேவனுடைய முகத்தை பார்க்க නමුත් දෙවියන් වහන්සේ මූණ முடியாம බලන්න இருக்குது. බැරිව තිබෙනවා. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாம இருக்குது. දෙවියන් වහන්සේ මූණ බලන්න බැරිව තිබෙනවා. அவர் எங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். උන්වහන්සේ අපේ මූණ அவர் බලමින් எங்கள் සිටින්නේ. மத்தியில பிரசன்னமா இருக்கிறார். අප අතර උන්වහන්සේ ප්‍රසන්න இயேசு සිටිනවා. வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். යේසුස් වහන්සේ පැමිණ මැද සිටමින් නුඹලාට සමාදාන වේවා කියනවා. சூழ்நிலை நிமித்தம் அவருடைய வார்த்தை நம்முடைய காதுகளிலே ஏறவில்லை. නමුත් වාතාවරණය නිසා උන්වහන්සේ වචනය අපේ කන් වලට வார்த்தைகள் ආවුනේ. மன ஆழங்களிலே இல்லாமல் போயிட்டு වචනය අපේ සිත තුළ ගැඹුරින් නැහැ. வார்த்தைகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இல்லாத மக்களா இருக்கிறோம். වචනය පිළිගන්න බැරි තත්ත්වයේ අපි අද උඩ තිබෙනවා. நாங்கள் அற்புதத்தை கண்டோம். අපි ආස්කම් දුටුවා. அடுத்த விசுவாசம் என்ற பாதைக்கு நாங்கள் இன்னும் கடந்து போக முடியாதவர்களா இருக்கிறோம். ඊළඟ ඇදහිල්ල කියනවා මේ මාර්ගය තුල අපි ගමන් කරන්න බැරිව සිටිනවා. கடந்து போக முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். පසු කර යන්න බැරි වාතාවරණයේ සිටිනවා. காரணம் என்ன? හේතුව කුමක්ද නම් பயம். බය. பயம் බය. பயம்தான் பிரச்சனை. බය තමයි ප්‍රශ්නය. பயந்தே இருக்கிறோம். බය වී ஏதோ සිටිනවා. ஒவ்வொரு மனுஷரையும் ஒவ்வொரு பயம் ஆளுகை செய்கிறது. යම් කිසි දෙයක් තුලින් යම් කිසි මනුෂ්‍යයන්ව පාලනය කරනවා. ஒவ்வொரு பயம் ஒவ்வொருவரையும் விதம் விதமாய் ஆளுகை செய்கிறது. ඒ බය විවිධ ආකාරව පාලනය කරනවා. இன்றைக்கு அதை நாங்கள் அடையாளம் கண்டு அதற்கு
விரோதமாய் எழுந்து நிற்க முடியாத மக்களாய் அடைத்து கொண்ட மக்களாய் இருக்கிறோம். ඒක අපි දැන ඒ අරියාකාර වේගට විරුද්ධව නැගිට ගන්න බැරිව අපි සිටිනවා. எங்களை காண்பிக்க முடியாத மக்களாய் இருக்கிறோம். අපෝ පෙන්눔 කරන්න බැරි තරමට සිටිනවා. எங்களை அடையாளப்படுத்த முடியாத மக்களாய் இருக்கிறோம். අපෝ සලකුණක් මෙන් පෙන්눔 කරන්න බැරිව සිටිනවා. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல முடியாத மக்களாய் இருக்கிறோம். මම දේව දරුවෙක් කියලා කියන්න බැරි තරමට සිටිනවා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, දේවවන්ත දේව දරුවනේ, இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். අද දෙවියන් වහන්සේ හැම දෙයක්ම වෙනස් කරන්න බලවන්තයි. அவர் எங்கள் நடுவில் இருக்கிறார். මිස උන්වහන්සේ අප අතර அவர் සිටිනවා. உங்களுக்கு சொல்லுகிறார் சமாதானம் என்று சொல்லுகிறார். වහන්සේ ඔබට කියනවා නුඹලාට சமாதானம். සමාදාන වේවා. சமாதானத்தோட போ. සමාදානෙන් යන්න. அனுப்புகிறவர் நான் அல்லவா? යවන්නේ මමය. அனுப்புகிறவர் நான் அல்லவா? යවන්නේ මමය කියලා இன்றைக்கு උන්වහන්සේ நம்முடைய කියනවා. வாழ்க்கையில விசுவாசத்தை மறுபடியும் தட்டி எழுப்பி நடத்தப்பட வேண்டியவளா இருக்கிறோம். අපි අපේ ජීවිතේ මේ කාලවල අපේ හැදෙයිල්ල තට්ටු කරමින් ඒ අනුව ගමන් කළ යුතු කාලයේ සිටින්නේ. அடுத்த கட்டத்துக்கு போக மறுக்கிறோம். ඊළඟ පියවරට යන්න ප්‍රතික්ෂේප කරනවා. குறிப்பிட்ட இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறோம். යම් කිසි ප්‍රමාණයෙන් වාඩි වෙලා குறிப்பிட்ட සිටිනවා. இடத்திலேயே தான் உட்கார்ந்து இருக்கிறோம். යම් කිසි ස්ථානයේම සිටිනවා. நாங்கள் இரண்டாவது குறிப்புக்கு போவோம். දෙවනු කරුණට අපි යන්. அங்கே யோவான் புத்தகம் 20வது அதிகாரம் 26வது வசனம். යෝහන් සුභාරංචි පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 26 වෙනි පදය. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுக்கு கூட இருந்தால் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். 8 දවසේදී පසු උන්වහන්සේගේ ගෝලයෝ නැවතත් ගේ ඇතුලේ සිටියෝය. තෝමස් තොවුන් සමග සිටියේය. දොරවල් වසා තිබ්බේදී යේසුස් වහන්සේ ඇවිත් මැද සිට නුඹලාට සමාදානය වේවායි යයි කීසේක. அல்லேலூயா, හalleluya. அல்லேலூயா. හalleluya. இன்றைக்கு பயத்தினால பூட்டப்பட்டிருக்கிறது. අද බියවීම නිසා වැසී තිබෙනවා. பயத்தினாலே பூட்டப்பட்டவளா இருந்தாங்க. බියවීම නිසා වැසී තිබුණා. தேவன் அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව තමන්ට පෙන්눔 කළා. தேவன் தன்னை அவர்களுக்கு காண்பித்தார். උන්වහන්සේව උන්ට පෙන්눔 කළා. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ප්‍රේමන්ත දේවදරුවෝ, இந்த இரண்டாவது காரியத்திலே මේ දෙවනු කරුණේ சீசர்கள் ගෝලයන් பூட்டப்பட்டிருக்கு. ගෝලයන් නිසා அவங்க වසා තබුවා. உட்கார்ந்து அவர்களே பூட்டி கொண்டு இருக்கிறாங்க. ඔවුන් වාඩි වෙලා ඔවුන්ව වසා තබුවා. மீண்டும் 8 நாளைக்கு பின்பு දවස් 8කට පසු அங்க வேதம் அழகாக சொல்லுகிறது. ඒ වචනේ පැහැදිලිව සඳහන් 8 කරනවා. நாளைக்கு பின்பு දවස් 8කට அங்க පසු போய் பார்த்தா அதே பூட்டோட தான் இருக்கிறாங்க. ඒ ගිහිල්ලා බැලුවාම ඒ මොම තමයි තිබෙන්නේ. காண்பித்தார், පෙන්눔 කළා, சமாதானத்தை கொடுத்தார். සමාදානය ලබා அவர்களுக்கு දුන්නා. இன்னும் பயம் போகல. තාමට උන්ට ඒ බිය ගියේ இன்னும் නැහැ. பயம் போகல. තාම ඒ බිය ගියේ නැහැ. இன்னும் சந்தேகம் போகல. තාම ඒ සැක ගියේ නැහැ. இன்னும் அவருடைய பலவீனம் போகல. තාම ඔවුන්ගේ ගුරු දුර්වලකම அவர்கள் ගියේ இருந்த නැහැ. இடத்தை விட்டு வெளியே வர முடியல. ඔවුන් සිනව තත්ත්වයෙන් එළියට එන්න බැරි වුණා. அவவிசுவாசம் மேலோங்கி இருக்கிறது. මද නොඇදලි කම ඉහළින් තිබෙනවා. ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்றாங்க. එකිනෙකලා කතා කරනවා. நான் கண்டேன், මම දුටුවා. இயேசுவை பார்த்தோம், උන්වහන්සේ දැක්කා. சமாதானம் சொன்னார். සමාදාන ஆனா කිව්වා. ஏற்றுக்கொள்ள முடியல. නමුත් පිළිගන්න බැරි அவர் වුණා. சொல்ல உயிரோடு இருக்கும் போதே சொன்னார், උන්වහන්සේ ජීවතුන් අතර සිටින நான் කිව්වා போய் திரும்ப வர வேண்டியவராய் இருக்கிறேன். මම ගොස් නැවත පැමිණෙමි. 3 நாளைக்குள்ள இடித்து போடுங்க, நான் இதை கட்டுவேன் என்று சொன்னார். දවස් 3 කියන්නේ මේක බිඳලා දමන්න මම ගොඩනගමි කියලා කිව්වා. அந்த வார்த்தையை கேட்ட மற்றவர்கள் பொய்ச்சாட்சி சொல்ல வந்தவர்கள் குறிப்பாக அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்களாக இருந்தார்கள். බොරු සාක්ෂි කියන්න ආපු අය ඒ වචනය උන්වහන්සේ කියපු වචනය උන් තදින් අල්ලගත්තා. பொய்ச்சாட்சி சொல்ல ஏற்படுத்தினவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி அந்த வார்த்தையினாலே இயேசுவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். බොරු සාක්ෂි කියන්න පැමිණුව අය උන්වහන්සේ කියපු වචනේ අල්ලලා இந்த උන්වහන්සේට දඬුවම් இந்த දෙන්න ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று சொன்னார். මේ මාලිගාව කඩලා දමන්න දවස් 3 මම ගොඩනගමි. அந்த இடத்திலே இருந்த சீசர்களும் அதை கேட்டிருந்தார்கள். එම ස්ථානයේ සිටියා ගෝලයන් උන්ට ඇසුවා. ஆனால் மறந்து விட்டார்கள். නමුත් උන් අමතක කළා. செயல்பட முடியல. ක්‍රියා කරන්න බැරි වුණා. பயத்தினாலே බිය නිසා தங்களை தாங்களே තමන්වම அடைத்துக் கொண்டவர்களாய் තමා වසාගෙන තිබුණා. சீசர்களும் இருக்கிறாங்க. ගෝලයන් සිටියා. சிலவேளை நாங்க பயம் இல்லாதவர்களா இருந்தாலும் සමහරට අපි බය නොවි සිටියොත් எங்களுக்கு கொண்டு ஒரு பூட்டு இருக்கு. අපටම කියලා කියන්නේ වැසීමක් තිබෙනවා. எங்களுக்கு கொண்டு ஒரு காரியம் இருக்கிறது. අපෝ කනකොඩගෙන කනාවක් තිබෙනවා. லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல வாசிங்க. ලූක් 11 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදයේ வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதிஷ்டமாக என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட
அது 6வது வருஷத்துல இருந்து வாசித்தாலும் நல்லம். 6වෙනි පදය නම් කියමු. என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்திலே வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாய் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயத்திரமாக என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொல்ல சொன்னான். சொல்லுங்க அல்லேலூயா. හලෙලූයා. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நாங்களே பூட்டி வச்சிருக்கிறோம். අද අපිම වසා තිබෙනවා. நாங்க எவ்வளவுதான் அடுத்த கட்டத்துக்கு போக நினைச்சாலும் කොච්චර අපි ඊළඟ පියවරට යන්න நாங்க සිටුවත් அதே பிடியில நிலையாயிருக்கிறோம். ඒකම අපි අල්ලගෙන සිටිනවා. மாட்டோம், වෙනස්කම செயல்பட කරන්න. மாட்டோம், අපි ක්‍රියා කරන්නේ எழும்ப மாட்டோம். නැගිටින්නේ නැහැ. ஏண்டா என்ன சூழ்ந்திருக்கு, හේතුව හැම දෙයක්ම என்னோட වට කරලා. இருக்கிறவங்க இருக்கிறாங்க, අපි සමග සිටිනව இப்பொழுது සිටිනවා. வர முடியாது. දැන් එන්න බෑ. ஏதோ ஒரு சாக்கு போக்கு எங்களுக்கு இருக்கிறது. යම් කිසි නිදහසට කරුණක් அந்த අපිට சாக்கு තිබෙනවා. போக்கெல்லாம் நாங்க வச்சுக்கொண்டு தான் இருக்கிறோம். ඒ නිදහසට කරුණ අපි තබා ஏதோ ஒரு තිබෙනවා. சாக்கு போக்க சொல்றோம், යම් කිසි නිදහසට முடியாதுன்னு කරුණක් சொல்றோம். කියනවා. බෑ කියලා செய்ய කියනවා. முடியாதுன்னு சொல்றோம், කරන්න බෑ කියලා கொடுக்க කියනවා. முடியாதுன்னு சொல்றோம், ලබා දෙන්න බෑ කියලා இனிமேல் කියනවා. பாப்போம் என்று சொல்றோம், මින්පසු බලමු කියලා வரட்டும் කියනවා. பாப்போம் என்று சொல்றோம். ඒකේ පැමිණියාද අපි බලමු කියලා කියනවා. தீர்க்கமான முடிவு வரையில හරි තීරණයක් ලබා தீர்க்கமான ගන්න. முடிவுக்கு நாங்க போக முடியாம හරි இருக்கிறோம். තීරණ ගන්න බැරි அருமையான තිබෙනවා. தேவனுடைய பிள்ளை, ශ්‍රීමන්ත දේවදත්ත இன்னும் அவவிசுவாசம் மாற இல்ல, තවත් ඒ මද හැදලිකම இன்னும் அவவிசுவாசம் போக இல்ல, තවත් ඒ කියන්නේ මද හැදලිකම இன்னும் නැන්නේ நம்பிக்கையற்ற කියන வாழ்வுதான் எங்களுடைய வாழ்க்கை. තවත් බලාපොරොත්තු නොමැති ජීවිතයක් இன்னும் நம்பிக்கையற்று தான் இருக்கிறோம். තවත් බලාපොරොත්තු தேவன் නොමැති உயிர்த்தெழுந்து සිටින්නේ දෙවියන් වහන්සේ எங்கள் ප්‍රාණවත් மத்தியில இருக்கிறார், වහන්සේ අපාතර සිටිනවා அசைவாடுகிறார், සැරිසරනවා பேசுகிறார், කතා කරනවා எல்லா காரியமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. හැම දෙයක්ම සිදු වෙමින් තිබෙන්නේ ஆனா நாங்க ஒரு காரணம் வச்சிருக்கிறோம். නමුත් අපි යම් කිසි දෙයක් நாங்க තබා எங்களுக்கு තිබෙනවා ஒரு கதவை வச்சிருக்கிறோம், අපටම කියලා අපි දොරක් තබා பூட்டப்பட்ட තිබෙනවා கதவை வச்சிருக்கிறோம். වැසින් ලැබු දොරක් அது இப்போதைக்கு திறக்க முடியாது. දැන් ඒක අරින්න බෑ சொல்லுங்க அல்லேலூயா. හලෙලූයා நீ திறக்காட்டியும் ඔබ විවෘත කරේ இயேசு නැත්නම් உள்ள வருவார், යේසුස් වහන්සේ පැමිණේ இயேசு உள்ள வருவார், යේසුස් වහන්සේ ඇතුළට வந்து පැමිණේ உனக்கு சமாதானம் சொல்லுவார். ඔබට පැමිණ சொல்லுங்க සමාදානය அல்லேலூயா. හලෙලූයා ஏ, කියනවා அல்லேலூயா. ஹalleluya. நீ பூட்டி வச்சிருக்கிறா, ඔබ වසා நீ තබනවා பூட்டி கொண்டுதான் இருக்கிறா, ඔබ වසාම තමයි තබන්නේ ஆனா உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். නමුත් ඔබ තුළ උන්වහන්සේ ஆனா அந்த සිටිනවා பூட்டப்பட்ட கதவு உன்னால திறக்க முடியாம இருக்கு. නමුත් වසින් ලැබු දොර ඔබට විවෘත කරන්න බැරිව உனக்கு තිබෙනවා என்னதான் செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்குது, කුමක් කළතර ඔබේ ජීවිතේ மாற்ற එහෙමයි முடியாம இருக்கிறது. වෙනස් කරන්න බැරිව තිබෙනවා அருமையான தேவனுடைய பிள்ளை, ප්‍රේමන්ත දේවදරුවනි நாங்கள் மாற வேண்டியவளா இருக்கிறோம், අපි වෙනස් විය යුතුයි மாற வேண்டியவளா இருக்கிறோம், වෙනස් විය යුතුයි நாங்கள் மாற்றப்பட வேண்டியவளா අපි இருக்கிறோம். වෙනස් වෙන පෙන්න இன்னும் மாறணும், තවත් අපි වෙනස් වෙන්න இன்னும் ඕනේ மாறணும், තවත් වෙනස් වෙන්න ඕනේ இன்னும் மாறிக்கொண்டே இருக்கணும். තවත් වෙනස් වීමෙන් සිටින්න ඕනේ நாங்க எல்லாவற்றையும் பார்க்கிறோம். හැම දෙයක්ම අපි දුටුවා சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya அல்லேலூயா. හalleluya இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் 3 நாட்களே கட்டுவேன் என்று சொன்ன தேவன், මේ ගොඩනැගිලි කඩලා දමන්න දවස් 3කින් මම ගොඩනගන කියලා කියපු දෙවියන් நாங்க වහන්සේ கவனிக்காவிட்டாலும் අපි ඒක යාකර අවධානය යොමු කරේ නැතිනම් தேவனுடைய வார்த்தையை உலகம் கவனிச்சு கொண்டிருக்குது. දෙවියන් වහන්සේ වචනේ ලෝකයේ බලාමින් සිටිනවා தேவனுடைய வார்த்தையை உலகம் கேட்டுக்கொண்டிருக்குது. ලෝකයේ බලාමින් සිටින උන්වහන්සේ වචනය தேவனுடைய காரியத்தை உலகமும் பார்த்து கொண்டுதான் இருக்கு. දෙවියන් වහන්සේගේ දේවල් ලෝකයේ බලමින් තමයි සිටින්නේ தேவனோடு இருந்தவர்கள் கதவை பூட்டி விட்டிருக்கிறார். දෙවියන් වහන්සේ සමග සිටිය අය දොර වසා තිබෙනවා செய்கைகளை செய்ய முடியாமல் கதவை பூட்டி கொண்டிருக்கிறார். ඔවුන්ට ක්‍රියාවන් ක්‍රියා කරන්න බැරිව දොර වසා තිබෙනවා தைரியப்பட வேண்டியவர்கள் கதவை பூட்டி கொண்டிருக்கிறார். නිර්භීතව සිටිය යුතු ඔවුන් දොර වසා සිටිනවා சூழ்நிலையை மாற்றுகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறோம். වාතාවරණ වෙනස් කරන තැන් වහන්සේ අප සමග සිටිනවා කියලා කියනවා மாறாமலே இருக்கிறோம், වෙනස් නොවීම සිටිනවා மாறாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். වෙනස් නොවී ජීවත් වෙමින් සිටිනවා அருமையான தேவனுடைய பிள்ளையே, ප්‍රේමවන්ත දේවදරුවනි நாங்கள் அதற்காக அழைக்கப்பட இல்லை, ඒ වෙනුවෙන් අපි කැඳවීම ලැබුවේ அதற்காக නැහැ அழைக்கப்பட ඒ இல்லை. වෙනුවෙන් කැඳවීම ලැබුවේ அவர் නැහැ எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். එකිනෙකිනාට විවිධාකාර උන්වහන්සේ දේවල් කරන්න බලවන්තව සිටිනවා யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை மறந்து போயிட்டாங்க. යෝසෙෆ්ගේ ජීවිතයේ යෝසෙෆ්ව අමතක කළා யோசேப்புடைய வாழ்க்கையில யோசேப்பை மறந்து போயிட்டாங்க. යෝසෙෆ්ගේ ජීවිතේ ඔව්ව අමතක කළ සිටියා
சகோதரங்களை மறந்து போயிட்டாங்க, සහෝදරන් අමතක அப்பா කළා, அம்மா மறந்து போயிட்டாங்க. දෙමාපියා අමතක කළා. ஆனால் அவன் தேவனை மறக்காம சூழ்நிலையிலும் தேவனை மறக்க இல்லை. නමුත් වාතාවරණයේත් ඔහු දෙවියන් වහන්සේ අමතක කළේ නැහැ. எல்லாவற்றுக்கும் முகம் கொடுத்து கடந்து வந்து கொண்டே இருந்தான். හැම දෙයකට තුලින් ඔහු මූණ දීලා පස්සු என்றோ කළා. ஒரு நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று நம்பி இருந்தான். දවසක මගේ ජීවිතේ වෙනස් වෙයි කියලා විශ්වාසයෙන් සිටියා. என்றோ என்னுடைய வாழ்க்கை மாறப் போகுது என்று நம்பிக்கொண்டு இருந்தான். දවසක මගේ ජීවිතේ වෙනස් වෙයි කියලා බලාපොරොත්තුෙන් கடைசி සිටියා. அவனோடு இருந்த 2 பேர் இருந்தாங்க. ඔහු සමග අවසානයේ දෙදෙනෙක් සිටියා. அதுல ஒருவனுக்கு மரணம் தீர்க்கப்பட்டு போயிற்று. එකෙන් කෙනෙක්ට මරණය නිමෙලා ගියා. அடுத்தவன் விடுதலை ஆகிற கட்டம் வந்திருக்கு. තව කෙනෙක් නිදාස් වෙන්න அந்த අවස්ථාව கட்டத்தில் ලැබුණා. அவன் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். ඒ අවස්ථාවේදී ඔහු ඉල්ලීමක් ලැබුවා. முடிஞ்சா நீ ராஜாவிட்ட எனக்காக பேசிக்கோ. ඔබට පුළුවන් නම් රජතුමාගේ මා වෙනුවෙන් මැදහත් முடிஞ்சா කාර්ය කරන්න. எனக்காக ராஜாவிட்ட பேசிக்கோ. පුළුවන් නම් මම වෙනුවෙන් රජතුමා ගාව මැදහත් அவன் කාර්ය කරන්න. விடுதலையாய் போய்விட்டான். ඔහුත් නිදාස් වෙලා ගියා. அவனும் போய் அவனை மறந்துட்டான். ඔහුත් ගොස් මොහු අමතක කළා. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. மறக்கப்பட்டு போனாலும் தேவன் அவனை நினைக்காமல் இல்லை. අමතක කරන ලබු තත්ත්වයේ සිටිතරි උන්වහන්සේ අමතක කළේ නැහැ. கைவிடப்பட்டு போனாலும் අත්යන් ලබු තත්ත්වයේ සිටිතරි தேவன் அவனை விட்டு விடவே இல்லை. උන්වහන්සේ ඔහුව අත්හැරියෙම නැහැ. உரிய நாள் உரிய நேரத்தில் அவனை வெளியே கொண்டு வந்தார். අවශ්‍ය කාලේ අවශ්‍ය වෙලාවේ උන්වහන්සේ එළියට ඔහුව ගෙනාවා. எதெல்லாம் மறக்கப்பட்டு இருந்ததோ, කුමක් මං අමතක කරන තිබුණාද? எதெல்லாம் காரியங்கள் இருந்ததோ කුමක් දේවල් தேவன் තිබුණාද? எல்லாவற்றையும் மாற்றினார். ඒ හැම දෙයක්ම උන්වහන්සේ වෙනස් කළා. சொல்லுங்க ஆமென். හාල්මෙන්. அல்லேலூயா. 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 நமக்கென்று நாங்கள் பூட்டி வைத்திருக்கிறோம். අපට කියලා අපම වසා ஆனால் තිබෙනවා. அங்கே யோசேப் அந்த காரியங்களை எல்லாம் தள்ளி விட்டு இருந்தான். යෝසෙප් ඒ වැනි දේවල් අහක් කළා. நடக்கிற மனுஷனாய் நடந்தான். ඔව් ඇසිරෙන කෙනෙක් ඇටියට ජීවත් වුණා. நீங்கள் பூட்டி வச்சாலும், ඔබ වසා තබුවොත් நீங்க பூட்டி வச்சிருந்தாலும் ඔබ වසල තිබ්බතරි தேவனுக்கு கிரியை செய்ய தடையே இல்லை. දෙවියන් වහන්සේට ක්‍රියා කරන්න බාධාවක් சொல்லுங்க அல்லேலூயா. 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 நீங்க பூட்டியே வச்சுக்கொள்ளுங்க. ඔබ වසාම තබා ගන්න. தேவன் உங்களிடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. நிறையவே இருக்கு. දෙවියන් වහන්සේ ඔබ ළඟට එන්න අවස්ථාවන් බොහොමයක් நீங்க තිබෙනවා. எப்படித்தான் வாழ்ந்தாலும் ඔබ කොහොම ජීවත් වුණත් හරි நீங்க திரும்பும் வரைக்கும் அவங்க உங்களை விட மாட்டார். ඔබ ඇරෙන තෙක් උන්වහන්සේ ඔබ අත්හරින්නේ නැහැ. அதுக்காக நீ பூட்டியே இருக்க சொல்ல இல்ல. ඒ නිසා ඔබ වසාගෙන ඉන්න කියලා කියන්නේ නැහැ. நீ உன்னை அடுத்த கட்டத்துக்கு நடத்தவே தேவன் விரும்புகிறார். ඊළඟ පියවරට ඔබ ගෙනියන්න ඕනේ කියලා උන්වහන්සේ ප්‍රිය වෙනවා. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கடந்து போக வேண்டியவளா இருக்கிறோம். ඊළඟ පියවරට අපි යා යුතුයි. ரட்சிக்கப்பட்டுட்டோம். ගැලවි ලබලා තිබෙන්නේ. ஆனா விசுவாசத்துக்கு இன்னும் ஆயத்தம் இல்ல. නමුත් හැදෙයිල්ලට තාම සූදානම් වී නැහැ. இன்னும் விசுவாசத்துக்கு ஆயத்தம் இல்லாமலே நடக்கிறோம். තාම ඇදෙයිල්ලට සූදානම් නොවී සිටිනවා. எந்த ஆயத்தமும் செய்யாமலே இருக்கிறோம். කිසිම සූදානම් නොවී සිටිනවා. அவர்கள் பயத்தினாலே அடைக்கப்பட்டுட்டாங்க. ඔවුන් බිය නිසා වසා තිබෙනවා. இங்க அவங்கள விருப்பத்தினாலே அடைக்கப்பட்டிருக்காங்க. මෙම ස්ථානයේ ඔවුන්ගේ කැමැත්ත නිසා වසා තිබෙනවා. 8 நாளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறார். දවස් 8ට පසු උන්වහන්සේ නැවත මුණ ගැසෙනවා. 8 நாளைக்கு பிறகு அப்படின்னு சொன்னா දවස් 8ට පසු ඒ කියන්නේ இன்னைக்கு திரும்ப திரும்ப தேவன் எங்களிடத்துல வரவே ஆசைப்பட்டு கொண்டு නැවත නැවත උන්වහන්සේ අප වෙතට එන්න ආස්ථාව වෙනවා. திரும்ப உன்னை உயிர்ப்பிக்கிறதுக்கே அவர் உன்னிடத்துல கடந்து வருகிறார். නැවත ඔබ ප්‍රාණවත් කරන්න උන්වහන්සේ ඔබ ළඟට එනවා. திரும்ப திரும்ப தேவனுடைய வார்த்தை எங்கேயோ இருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. නැවත නැවත කොයි ස්ථානයේ සිට උන්වහන්සේ වචනේ පැමිණෙමින් எங்கேயோ තිබෙනවා. இருந்து தேவனுடைய வார்த்தை வந்து கொண்டுதான் ඔය இருக்கிறது. අරින උන්වහන්සේ වචනේ පැමිණෙමින් நாங்கள் තිබෙනවා. மாறும்படிக்கு தேவன் வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். අපි වෙනස් වෙන්න ඕනේ කියලා උන්වහන්සේ වචනේ යවමින් සිටිනවා. வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்குவேன் என்று சொன்னவர் වචනේ යවා සුව කරන කියලා කිව්වා வார்த்தையை උන්වහන්සේ. அனுப்பி கொண்டே இருக்கிறார். වචනේ යවමින් සිටිනවා. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் இன்னும் பூட்டிக் கொண்டு இருக்க முடியாது. අපි උන්වහන්සේ වචනේ අසා තවත් වසා තබන්න බෑ. நாங்கள் செயல்பட வேண்டியவளா இருக்கிறோம். අපි ක්‍රියා කළ යුතුයි. மூன்றாவது காரியம் තුන්වෙනි කරුණ නම් மூன்றாவது காரியம் තුන්වෙනි කරුණ නම් அங்கே அப்போஸ்தலர் புத்தகம் ක්‍රියාපොතේ 16ஆம் அதிகாரம். 16 වෙනි පරිච්ඡේදය. அப்போஸ்தலர் புத்தகம் ක්‍රියාපොතේ 16ஆம் அதிகாரம் 16 වෙනි පරිච්ඡේදය. 23வது வசனம். 23 වෙනි පදය. 23வது வசனம் வாசிப்போம். 23 වෙනි පදය. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. හalleluya. சொல்லுங்க அல்லேலூயா. හalleluya. இங்கேயும் நாங்கள் பார்க்கிறோம் මෙමෙසල අපි දකිනවා சிறை கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்குது. සිරමාලේ දොර වසා තිබෙනවා. சிறை கதவுகள் பூட்டப்பட்டு தான் இருக்குது. සිරමාලේ දොර වසා ஆனா තිබෙනවා. அது பிரச்சனையே இல்ல. නමුත් ඒක ප්‍රශ්නයක් தேவனோடு නෑ. நடக்கிற மனுஷனுக்கு அது பிரச்சனையே கிடையாது. දෙවියන් වහන්සේ සමග ඇසිරෙන என்ன මනුස්සයෙක් ප්‍රශ්නයක් නෑ. நடந்தாலும் பிரச்சனையே வராது. කුමක් සිදු වෙනතර ප්‍රශ්නයක් அவர்கள் නෑ. அதை பற்றி கவலைப்படவே இல்ல. ඒ ගැන උන් දුක් වෙන්නෙම නැහැ. எந்த காரியத்துக்காக பூட்டினார்களோ කුමක් සඳහාද වැස්සුනේ? அந்த
காரியத்தை செய்ய அவர்கள் தயங்கவே இல்லை. ඒ දේ කරන්න ඔවුන් බිය වුණේ නැහැ. அங்க 19வது வசனத்திலே 19 පදේ அவர்களுடைய எஜமான் ඔවුන්ගේ ස්වාමිවරු தங்கள் ஆயாயம் நம்பிக்கை அற்று போயிட்டதுன்னு கண்டு තමුගේම ලාභය ලැබීමේ බලාපොරොත්තුව නැති වී பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வழியில் உள்ள அதிகாரத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். පවුල්ස්ද සීලස්වද අල්ලා ඔවුන් මුලාදෑන ඉදිරිය ගෙනිච්චා. அவர்களை அதிகாரியிடத்தில் ஒப்புவித்து ඔවුන්ව නඩුකාරය ඉදිරිය බාරදී ஜூதராகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி යුදවරුන් වූ මේ මනුෂ්‍යයන් අපගේ නුවර අතිශයින්ම කලඹමින් ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். රෝමයන් වූ අප විසින් පිළිගන්ටවත් පවත්වන්ටවත් නුසුදුසු කියලා කියා වුන් කියනවා. சூழ்நிலையை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. වාතාවරණය ගැන අපි කල්පනා කරන්න எந்த ඕනේ வழி නැහැ. அடைக்கப்பட்டிருந்தாலும் பிரச்சனையே இல்ல. කුමන මාර්ගයේ වැසී තිබුණ තරි කමන්නේ. நாங்கள் செய்ய வேண்டியது அதுதான். අපි කළ යුතු දේ තමයි ஜெபம் பண்ணி යාඥා කළ தேவனை துதிக்க போதும். දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඕනේ. ஜெபம் பண்ணி தேவனை துதித்தால் போதும். යාඥා කරමින් දෙවියන් වහන්සේට அங்க ප්‍රශංසා කරන්න நஷ்டம் ඕනේ. வந்ததென்று குற்றம் சாட்டப்பட்டாலும் එම ස්ථානයේ අලාභයක් ආව කියලා දොස් පැවරුත් கலகத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் කැළඹීමක් ඇති කරනවා කියලා කිව්වොත් හරි முறைமைகளை மாற்றினார் என்று பொய் குற்றம் சாட்டப்பட்டாலும் ඔවුන්ගේ නීති රීති ක්‍රියාශීලභාවය වෙනස් කළත් හරි බොරු චෝදනාවක් කිව්වොත් හරි நமக்கு வேண்டியது ஜெபமும் துதியும். අපට අවශ්‍ය යාඥාව ප්‍රශංසාව. நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். හැම විටම මම ස්වාමින් அவர் වහන්සේට துதி ප්‍රශංසා எப்போதும் කරනවා. என் வாயில் இருக்கும். වහන්සේ ප්‍රශංසා හැම විටම මගේ මුඛයේ வாசிக்கைகள் තිබෙනවා. எல்லாம் வாசிப்போம். කියවන තිබෙන හැමදේම කියවෙනවා. வாசிக்கும் போது சங்கீதம் எல்லாம் அழகா வாசிப்போம். කියවන විට ගීතාවලිය ලස්සනට அதெல்லாம் කියවෙනවා. மனப்பாடமா எல்லாம் இருக்குது. ඒක අපිට කටපාඩම තිබෙනවා. சூழ்நிலை வரும்போது වාතාවරණය එන විට சூழ்நிலை வரும்போது වාතාවරණය පැමිණෙන විට எல்லாம் போயிடும். හැම දෙයක්ම ඉවරයි. எல்லாம் போயிடும். හැම දෙයක්ම ඉවරයි. சூழ்நிலையை சந்திக்க ஆயத்தம் இல்லாத மக்கள், වාතාවරණය මුණ ගැහෙන්න සූදානම් නැති සෙනඟ. சூழ்நிலையை சந்திக்க முடியாதபடி எங்களுக்கே நாங்கள் அடைக்கப்பட்ட கதவை வைத்துக் கொண்டிருக்கிறோம். වාතාවරණය මුණ දෙන්නට බැරිව අපිම අපට දොර වසා තිබෙනවා. ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் அதை செய்யவே இல்லை. නිමේෂනේ පවුල් සහ සීලස් මේ දෙක කියන්නේ නැහැ. மாற்றாக ஜெபம் பண்ணி நாங்கள் பாடி துதிச்சு கொண்டிருக்கிறோம். ඒකට විරුද්ධව යාඥා කර ස්වාමින් වහන්සේට ප්‍රශංසා කරමින් அவர்கள் සිටියා. அனுபவித்த கொடுமையான காரியங்கள் இருக்கிறது. ඔවුන් අත්විඳා වූ භයානක දේවල් තිබෙනවා. அடி அடிக்கப்பட்டு පහර ලැබ எல்லாம் கால்கள் எல்லாம் தொழுவத்திலே மாற்றப்பட்டு ඔවුන්ගේ දෙපා දන් වලින් ගැට ගාලා எல்லாம் கொடுக்க வேண்டிய காரியம் எல்லாம் அவர்கள் கொடுத்து හැම දෙයක්ම ඔවුන්ට දී යුත්තේ වයින් දේවල් දී அவர்களுக்கு எல்லா தண்டனையோடு கூட அவர்களை படுக்க வைத்திருக்கிறார்கள். ඔවුන්ට දී යුත්තේ හැම දඬුවම දීලා තමයි அடைத்து ඔවුන් තබා வைத்திருக்கிறார்கள். තිබෙන්නේ. அடைத்து வைத்திருக்கிறார்கள். වසා තිබෙනවා. ஆனா அந்த சூழ்நிலையிலும் නමුත් ඒ වාතාවරණය சொல்லுங்க ஹalleluya, හalleluya மாறி போகவே இல்லை. சொல்லுங்க ஆமென். ඔවුන් වෙනස් මි ගියේම නැහැ. கதவு சிறை கதவு தான் அடைக்கப்பட்டுச்சு. සිර දොර තමයි වසා තිබුණේ. சிறை கதவு தான் அடைக்கப்பட்டுச்சு. සිර දොර තමයි වසා තිබුණේ. அவங்க தங்களுக்கென்று ஒரு கதவு வச்சிருக்கல. ඔවුන් තමාට කියලා දොරටුවක් තබුවේ නැහැ. ஹalleluya, හalleluya இதற்காக பவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் கடந்து வந்து காரியங்களை செய்தான். මේ වෙනුවෙන් පවුල් ආලේපලත් කෙනෙක් යටියට දේවල් ஒரு කළා. இடத்துல எல்லாம் உனக்கு எல்லாம் இருக்கு, නුඹ යන්න හැම ස්ථානයේ எல்லாம் இருக்குன்னு சொல்லி அனுப்பினார். හැම දෙයක්ම තිබෙනවා කියලා උන්වහන්සේ அதெல்லாம் යවුවා. சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். ඒ සියල්ලම ඔහු සතුටෙන් சில விட පිළිගත්තා. நாங்க எங்களுடைய வாழ்க்கையில அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு இல்ல. සමහරවිට අපි එවැනි දේවල් සතුටෙන් පිළිගන්නේ නැහැ. பாடுகள் வரும்போது சோர்ந்து போய்விடுகிறோம். පීඩාව එන විට අපි අලසටපත් වෙනවා. பாடுகள் வரும்போது அதெல்லாம் கணக்கிலே எடுக்காம போயிடுறோம். පීඩාව එන විට අපි ඒක ගහනක් නොමැතිව සිටිනවා. வெற்றி கொள்ள முடியல, ජය ගන්න බැරිව வெற்றி සිටිනවා. கொள்ள முடியாம இருக்கு. ජය ලබා ගන්න බැරිව இன்னைக்கு සිටිනවා. இவர்கள் இதெல்லாம் இந்த வேதத்துல நாங்கள் வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். මෙවැනි දේවල් අපි දේ වචනේ කියමින් තමයි සිටින්නේ. வாசித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். කියවමින් අපි සිටින්නේ. நாளுக்கு நாள் ஏதோ ஒரு புலம்பல் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். තවස්පතා යම්කිසි විලාප எங்கட ගියක් வாயில තිබෙනවා. வார்த்தையெல்லாம் வார்த்தைகள் எல்லாம் கொட்டி கொண்டுதான் இருக்கிறோம். අපේ මුඛයෙන් පිට වෙන හැම වචනයක්ම අපි එලාගෙන எங்கட සිටින්නේ. முகங்கள் எல்லாம் மாறித்தான் இருக்குது. අපේ මූණවල වෙනස් වෙලා තිබෙනවා. இருதயங்கள் மாறித்தான் இருக்குது. හදවත් වෙනස් වී තිබෙනවා. இருதயங்கள் அடைபட்டு இருக்கிறது. අදවද දොරටුවල් වැසී තිබෙන්නේ. எதை செய்தாலும் தேவனோடு நடக்க முடியாம இருக்கு. කුමක් කළත් හරි දෙවියන් වහන්සේ සමග ඇසිරෙන්න බැරිව තිබෙනවා. அங்க அநேக அடிகள் அடித்த பின்பு බෝ පාර ලැබ சந்தோஷமாய் கொண்டு போனார்கள் இல்ல, සතුටින් ඔව්ව ගෙනිච්චා කියලා නැහැ. சந்தோஷமாய் கொண்டு போனார்கள் இல்ல, සතුටින් ඔව්ව රැගෙන ගියා කියලා නැහැ. ஒட்டல்ல தங்க வைக்கப்பட்டார்கள் இல்ல, ஒட்டல்ல හොටල් වල වුණ තබුවා කියලා නැහැ. அவர்கள் அடியை அடித்த பின்பு நன்றாய் போய் சாப்பிட்டார்கள் இல்ல, ඔවුන් පාර දුන්නාට පස්සේ හොඳට ගිහලා කෑවා කියලා නැහැ. பாடுகளை அனுபவித்தவர்கள் ඔවුන් පීඩාන් අත්විඳා.
சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள். සිරදොරේ ඔවුන් වැසිත சிறைச்சாலையிலே அன்றைக்கு இருந்த எப்படி சூழ்நிலைன்னு தெரியாது. සිරගේ කොහොමද තත්ත්වය කියලා එදා ඒ කාලවල දන්නේ නැහැ. கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது. මේ කාලවල වෙන සිදුවීම් எல்லாம் තිබෙනවා. வசதியோட இருக்கு. හැම පහසුවෙන් තිබෙන දෙයක්. கொஞ்சம் வசதியா இருக்குது. හැම දෙයක්ම පහසුවෙන් சிலர் තිබෙන්නේ. சொல்றாங்க ஏசி සමහර කියනවා AC දාලා කියලා. ஏசி எல்லாம் போட்டிருக்குது. AC පවා දාලා நாங்க තිබුණා කියලා. உட்கார்ந்துற இடமும் ஏசி தான். අපි සිටින ස්ථානයේ AC நாங்க இப்ப තමයි. அடைக்கப்பட்ட ரூமுக்குள்ள இருந்தாலும் ஏசி தான். අපි වැසුණු තිබුණ කාමරේ සිටිතර AC ஏசி இல்லாட்டி තමයි. ஃபேன் இருக்கு. AC නැති වුණොත් හරි ෆෑන් එක තිබෙනවා. எல்லாம் இருக்கு. හැම දෙයක්ම තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. எதுக்கு? කුමක් සඳහාද? ஃபேனுக்கு, ෆෑන් එක නිසා. ஏசிக்கு AC එක නිසා. கர்த்தர் கதவை தந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ දොර තී තිබෙනවා. அதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம். ඒ නිසා සුති. ஆனா இதுக்கு மாத்திரம் இல்ல. නමුත් මේ දෙයට විතරක් නොවේ. இதுக்கு எங்களுக்கு ஆத்திரம் வருது. මේකල අපිට දේශ භාවයක් එනවා. ஏன் எங்களுக்கு நடக்கணும்? ඇයි මේක අපිට සිදු වෙන්න ඕන? ஏன் எங்களுக்கு இப்படி நடக்கணும்? ඇයි මේ සිදු වෙන්න நான் ඕන? இத்தனை வருஷம் விசுவாசி. මෙච්චර කලම අවුරුදු ගානක් ඇදහිලිවන්ත. இப்படி எல்லாம் நான் கேட்டதில்ல. මේ මම ඉල්ලුවේ නැහැ. இப்படி எல்லாம் பிரச்சனை இல்ல. මේ වගේ ප්‍රශ්න නැහැ. இன்னைக்கு ஊழியக்காரனோ போதவரோ இன்னைக்கு ஒரு வார்த்தை பேச முடியாம இருக்கிறது. දේවදාසියාද පාස්ටර්ද වචනයක් කතා කරන්න බෑ. சூழ்நிலை எல்லாம் மாறி போயிட்டு වාතාවරණය වෙනස් වෙලා. வார்த்தையை பேசினா கூட இன்னைக்கு அதை மாத்தி தான் எடுக்காங்க. වචනේ කතා කරත් හරි ඒක විවිධ වෙනස් ආකාරයකට வார்த்தையை ගන්න. சொன்னால் கூட அது மாறித்தான் இருக்குது. වචනේ කිව්වත් හරි ඔවුන් වෙනස් වෙන ஏற்றுக்கொள்ற ගන්න. பக்குவம் இல்லாம போயிட்டு. පිළිගන්නා උසිතක් නැහැ. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை ප්‍රේමන්ත அங்க දේවදත්ත. சொல்லப்படுது கலகத்தை கொண்டு வந்தாங்க. ඔවුන් කැළඹීම ඇති කළා. முறைமைகளை மாற்றுகிறவளா இருக்கிறாங்க. ඔවුන් නඩුකාර දේවල් වෙනස් කළා. சபையின் முறைமைகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்குது. සභාවේ දේවල් වෙනස් කරමින් இன்னைக்கு සිටිනවා. சூழ்நிலை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. වාතාවරණයන් වෙනස් වී තිබෙනවා. எதையாவது சொன்னா அவருடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருக்குது. යම් කිසි දෙයක් කිව්වනම් සිත දැඩිව තිබෙනවා. வார்த்தைகளை பேசுகிற போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்றதுக்கு இல்ல. වචනේ කතා කරන විට සතුටින් எங்களை පිළිගන්නේ නැහැ. நாங்களே சரிப்படுத்துறதுக்கு இல்ல. අපි අපිවම අපව අධිගස්ස ගන්න ஆனால் නැහැ. பாடுகிற போது பாடுகிறோம். නමුත් ගායනා කරද්දී ගායනා කරනවා. ஜோர்தானுடைய வெள்ளங்கள் எல்லாம் மாறணும். ජෝර්දාන්ගේ මූද වගේම අපි ගායනා மலைகள் කළා. அகன்று போகணும். කඳු මූද පාවෙන්න ඕනි කියලා எல்லாம் කියනවා. மாறி போகணும். හැම දෙයක්ම වෙනස් වෙන්න ஆனா ඕන. நாங்க உங்களோட முகத்தை பார்க்கணும். නමුත් ඔබ වහන්සේ මූණ අපි දකින්න எப்படி ඕන. பார்க்க முடியும்? කොහොමද බලන්න පුළුවන්? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல. මේ දේ පිළිගන්න இதெல்லாம் බෑ. சகிக்க முடியல. මේ දේ දරා ගන්න බෑ. வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. වචනේ වචනෙන් පිළිගන්න ஆனா බෑ. இதெல்லாம் எப்படி சகிக்க முடியும்? නමුත් මේ දේ කොහොමද எப்படி දරා ஆண்டவர் ගන්න நம்ம පුළුවන්? பார்க்க முடியும்? කොහොමද උන්වහන්සේ බලන්න அருமையான පුළුවන්? தேவனுடைய பிள்ளை. ප්‍රේමන්ත දේවදරුවනේ. இதுதான் காரியம். මේයි කාරණාව. எல்லா இடத்திலும் பூட்டப்பட்ட கதவுகளே හැම உண்டு. ස්ථානයේ වසා எல்லா දෙන இடத்திலும் දොරටුමයි. இப்படிப்பட்ட கதவுகளை හැම வைத்திருக்கிறாங்க. ස්ථානයේ මේ වගේ දොරටු இந்த තබා கதவு තිබෙනවා. நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். මේ தත්ත්ව වෙනස් වෙන්න எங்களுக்கு ඕනේ. நாங்கள் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களும் மாற අප வேண்டும். වෙන අපි තබා තිබෙන හැම සැලසුම எங்களுக்கு වෙනස් වෙන්න நாங்கள் ඕනේ. பூட்டப்பட்ட எல்லா கதவுகளும் අප වෙන වසා තබන්න ඒ දොරවල් වෙනස් වෙන්න ඕනේ. என்ன அடைச்சிருந்தாலும் කුමක් වශී තිබුණත් හරි. தேவன் எங்கள் மத்தியில வருவார். ස්වාන් ශාපාතරේ සිටිනවා. சிறைச்சாலையெல்லாம் மாற்றம். තිර දොරවල් වෙනස් වෙනවා. சிறைகள் மாற்றப்படும். සිර මහලවල් වෙනස් වෙනවා. அடைக்கப்பட்டிருந்தாலும் தேவன் உள்ளே வருவார். වැසූ තිබුත් හරි උන්වහන්සේ අතුරට அவருக்கு එනවා. வர வல்லமை இருக்கையா. උන්වහන්සේට එන්ට බලය அதை තිබෙනවා. கூட நம்புறோம் இல்ல. ඒකත් අපි විශ්වාස அதை කරන්නේ கூட නැහැ. விசுவாசிக்கிறோம் இல்ல. ඒකත් අපි විශ්වාස කරන්නේ නැහැ. எல்லாம் மாறி போகும். හැම දෙයක්ම වෙනස් වෙනවා. எல்லா பாடுகளும் மாறி போகும். හැම පීඩාවම වෙනස් எல்லாம் වෙනවා. ஒரே நிமிஷத்துல மாறி போயிடும். ඒ සියලු දේම ක්ෂණික වෙනස් වෙනවා. தேவன் பெரியவர். දෙවියන් වහන්සේ බලවන්තයි. தேவன் பெரியவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ බලවන්තයි. அவர் எங்கள் மத்தியில வந்திருந்தார். උන්වහන්සේ අප අතර அவர் පැමිණියා. எங்கள் மத்தியில வந்து අප අතර පැමිණ பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். මහත් දේවල් කරන්න උන්වහන්සේ பெரிய බලවන්තයි. காரியங்களை செய்ய வல்லவராய் මහත් දේවල් කරන්න උන්වහන්සේ அங்கே බලවන්තයි. பாடிக்கொண்டு துதித்துக் கொண்டு இருக்கிற போது சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ඔවුන් ගායනා කරමින් ප්‍රශංසා කරමින් සිටින විට සිර දොරවල් විවෘත වුණා කියලා இன்றைக்கு කියනවා. இந்த வார்த்தையினூடாக நாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கட்டுகள் எல்லா சூழ்நிலைகளா இருந்தாலும் பாடி துதிக்கிற போது தேவன் அந்த காரியங்களை மாற்றியே ஆவார். කොමන වාතාවරණය අපි සිරතර මේ වචනේ කන කොටගෙන අපි ගායනා කරමින් උන්වහන්සේ ප්‍රශංසා කරන විට සියලු වාතාවරණය උන්වහන්සේ වෙනස් කරනවා. எங்களுக்கென்று அந்த நேரங்களை ஒதுக்கவில்லை. අපට වෙනුවේ ඒ වෙලා කාල වේලාව අයින් කළේ නැහැ. நல்லது சிறைச்சாலை. යහපත් සිර දොර. சிறைச்சாலை நல்லது. සිරගේ යහපත්. என்ன அங்க சும்மா தானே இருந்தது. අපි නිකන් නේද හිටියේ. வீட்டுல இருந்தா வேலை. ගෙදර හිටියා නම් වැඩ. எல்லாம் வேலை. හැම විටම වැඩ. பிஸி. බිසි. பிஸிண்டா எங்கட பாஸ்டர் சொல்லுவார் சாத்தானுக்கு கீழே. කාර්ය බහුලයි කියලා කියනවා නම් අපේ පාස්සේ කියනවා යක්ෂයාට යට කියලා. பிஸிண்டா කාර්ය பிஸிண்டா அவங்கட ஆக்கள். කාර්ය බහුල නම් ඕගේ අය. என்ன கேட்டாலும் பிஸி. මක් පිළිව ඇහුවොත් හරි இப்ப இனி வர்ற காலத்துல இப்ப இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஜெபங்கள் இருக்குது, உபாசங்கள் இருக்குது. ஒன்று கூடி நாங்க ஜெபிக்கணும். දැන්වීම ඔබට සවන් දුන්නා යාඥාවෙම තිබෙනවා කියලා ඒ සෑම දෙයකට අපි එක්ලස් වෙන්න ඕනේ. ஆனா எங்கட கேள்விகள் எப்படி வரப்போகுது? නමුත් අපේ ප්‍රශ්නාර්ථ කොහොමද එන්ට යන්නේ? ஏன் வரையில? ඇයි ආවේ නැත්තේ? பிஸி பாஸ்டர். කාර්ය බහුලයි පාස්ස. பிஸி. කාර්ය බහුලයි. வேலை. වැඩ. நேரம் இல்ல பாஸ்டர்.
වෙලාව නෑ පාස්ටර්. ஓம் பாஸ்டர் ඔව් පාස්ටර්. வரையில்ல. ආවේ නෑ. ஏன் வரையில்ல? ඇයි ආවේ නැත්තේ? வரையில்ல. ආවේ නෑ. அது ஒரு வித்தியாசமான பதில். ඒක වෙනස් පිළිතුරක්. ஏன் வரையில்ல? ඇයි ආවේ නැත්තේ? வரையில்ல. ආවේ නෑ. அது ஒரு நல்ல பதில். යාපත් පණිය அது நாங்க பழகியே வச்சிருக்கோம். அதுக்கு பிறகு நாங்க கேட்க இயலாது. අපි පුරුදු වෙලා ඒක ඉන්පස්සෙ අපි අහන්නේ නෑ. அதுக்கு பிறகு கேட்க இயலாது. ඉන්පස්සෙ අපි අහන්න බෑ. அங்க பாத்தீங்கன்னா பவுலும் சீலாம் பாடி துதிக்கிறாங்க. පවුල් සහ සීලස් ගායනා කරන සිටියා. சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்படுது. සිර දොරවල් විවෘත වුණා. இந்த அனுபவத்துக்குள்ள போகக்கூடிய மக்கள் இல்ல இன்றைக்கு. මේ වාතාවරණය මේ අත්දැකීම් තුල යන්නා වූ සෙනගද නැහැ. இந்த அனுபவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கும் இல்ல. මේ අත්දැකීම් පිළිගන්නා වූ සෙනග නැහැ. ஆனா ஃபேன் தந்ததுக்கு ஸ்தோத்திரம். නමුත් ෆෑන් එක දුන්න නිසා ස්තුති. வீடு தந்ததுக்கு ஸ்தோத்திரம். නිවස දුන්න නිසා ස්තුති. நடக்க பண்ணதுக்கு ஸ்தோத்திரம். ඇවිදින්න කරපු නිසා ස්තුති. நடக்க பண்ணின தேவனுக்கும் ஸ்தோத்திரம். ඇවිදින්න කලාව දෙවියන් වහන්සේට ස්තුති. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். හැම දෙයකටම ප්‍රශංසා වේවා. ஆனா பாடுகளுக்கு ஸ்தோத்திரம் இல்ல. නමුත් පීඩාවන් වලට ස්තුති சூழ்நிலைக்கு නැහැ. ஸ்தோத்திரம் இல்ல. වාතාවරණයට ස්තුති නැහැ. அதை மாத்துறதுக்கு எங்களுக்கு பலன் இல்ல. ඒක වෙනස් කරන්න අපිට ශක්තිය නැහැ. இப்படித்தான் போக வேண்டும் என்று இருக்கிறது. මේම තමයි යා යුතු කියලා තිබෙනවා. சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு සිර බාරව සිටියා වූ යෝසෙප්. அவன் எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். ඔව් බලාපොරොත්තු නොවී அந்த සිටින්න පුළුවන්. இடத்திலேயே உயர்த்த பண்ணினது. නමුත් තෙම ස්ථානෙම ඔසවන அந்த இடத்திலே தேவன் அந்த எகிப்து தேசத்திலே அவனை ஆசீர்வதித்தது. ඒ ස්ථානයේ උන්වහන්සේ ඒ මිසරයේදී උන්වහන්සේ උසස් කොට ආශිර්වාද කළා. ஆனா தேவனுடைய கட்டளைகளை மட்டும் நம்பிக்கொண்டு நடந்தான். නමුත් දෙවියන් වහන්සේගේ අන පමණක් ඔහු විශ්වාස கொடுத்த කළ ක්‍රියා வாக்கு කළා. தத்தத்தை ஒவ்வொரு நிமிடமும் பார்த்து கொண்டே இருந்தான். උන්වහන්සේ දුන්නා වූ ඒ පොරොන්දු හැම විටම ඔහු බලාගෙන සිටියා. தேவன் நல்லவராகவே இருக்கிறார். වහන්සේ යාපත්‍ය. நாம நடக்க வேண்டிய பாதைகள் இருக்கிறது. අපි යා යුතු මාර්ගයන් තිබෙනවා. இப்படி சொல்லப்படுகிறது. මෙලෙස කියනු ලබනවා. இப்படிப்பட்ட செய்கைகள் மத்தியிலும் මෙවැනි ක්‍රියාවන් අතර தேவன் தன்னை காண்பிப்பார். දෙවියන් වහන්සේ උන්වහන්සේව පෙන්눔 කරනවා. தைரியப்படுத்துவார். උන්වහන්සේ ධෛර්යමත් කරනවා. விடுவிப்பார். උන්වහන්සේ මුදා හරිනවා. அடைக்கப்பட்ட பாதைகளையும் தேவன் திறப்பார். වැසිනු ලබ මාර්ගය උන්වහන්සේ විවෘත කරනවා. மறந்து போகாதீங்க. අමතක නොකරන්න. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். හැම දෙයකටම ස්තුති. எல்லாவற்றுக்கும் நன்றி. හැම දෙයකටම උන්වහන්සේට ස්තුති. பவுல போல சீலா போல சூழ்நிலை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். පාවුල් මෙන් සීලස් මෙන් කුමන වාතාවරණ වේවා උන්වහන්සේට ස්තුති කියමු. அடைக்கப்பட்ட அல்லது பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும். වැසිනු ලබ දොරටුව විවෘත වෙනු ලැබෙනවා. இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் பண்ணி இருக்கிறேன் நல்ல பிதாவே. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් අයදිමි යාපත් පියාණනි. ஆமென். 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 நாங்க எல்லாரும்